சரி, மூன்றாவது குற்றச்சாட்டு என்ன? விஜய் தான் பதவியேற்றதுக்கு அப்புறம் தன்னை பேச அழைச்சப்போ அவர் சொன்னாரு, இந்த மாதிரி பழைய அரசு 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கிறாங்க, ஆல்ரெடி கஜானாவை வலிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதற்கு ரிப்ளையா திமுகவோட தலைவரான ஸ்டாலின்ட்ட இருந்து வாழ்த்துக்களோடு சேர்ந்து இதுக்கான பதிலுமே வந்திருந்தது. எடுத்த எடுப்புலயே கஜானால பணம் இல்லைன்னு பேச ஆரம்பிக்காதீங்க, மக்களுக்கு கொடுக்குற மனசும் ஆட்சி திறமையும் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. விஜய் ஏன் இதை இப்போ பேசணும் அப்படின்னா, விஜய் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றணும்னா இந்த பணம் ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பணம் இருக்குன்றதை வச்சு தான் எவ்வளோ வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுன்றதை கணக்கே போட முடியும். அதனால விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், அதில் நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்தது இல்லை அப்படிங்கிறதுலாம் அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மக்களாகிய நம்மகிட்டையும் கொஞ்சம் நேரம் கேட்டிருக்காரு. அந்த நேரம் எதுக்குன்னா, பழைய அரசு இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறதுனால அந்த கடனை அடைச்சிட்டு தான் நமக்கு நிறைய நல்லது செய்ய முடியும். இருக்கிற பட்ஜெட்லேயே நல்லது செஞ்சால் அந்த கடனுக்கான வட்டி நம்ம கிட்டக்கிட்டே இருக்கணும். அதனால் அவர் நம்மக்கிட்ட டைம் கேட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான 3 குற்றச்சாட்டுகள் விஜய் மேலே வந்திருக்கு. இதில் எந்த குற்றச்சாட்டு உங்கள் மனசில் நிற்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 குற்றச்சாட்டுமே ஏற்றுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் தான் தெரியும் எந்த மாதிரியான ஆட்சி நடக்க போகுது, அதை விஜய் எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறது. உங்களோட கருத்தை கண்டிப்பான முறையில் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.